புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நம்முடைய புதியுகம் தொலைக்காட்சி வாயிலாக 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை ரொம்ப துல்லியமாகவும் அற்புதமாகவும் யதார்த்தமாகவும் சொல்லிக் கொண்டு வருபவர் நேர்களாகிய உங்களுக்காகவே இன்றைய தினமும் 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை சொல்வதோடு மட்டும் இல்லாம ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களையும் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்வதற்காக இணைந்திருக்கிறார் ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? லண்டன் ட்ரிப்லாம் எப்படி முடிஞ்சது? ரொம்ப பிரமாதமா இருந்தது. இது வந்து அப்பாயின்மெண்ட்டுக்காக போல. சரி. ஆனால் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தா. ஓ. அங்கே போயிட்டு ரொம்ப பிரமாதமா நிறைய விஷயம் இந்த வெளிநாடுகள்லாம் போகும்போது நிறைய கற்றுக்கலாம் இல்லையா? நம்மளுடைய அந்த வழிபாட்டு முறைகளை நிறைய வீடுகளில் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. பா சான்ஸே இல்லை. அதுவும் நம்ம ஆன்மீக தகவலில் சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய பேர் அதை எடுத்து ஃபாலோ பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த கலசம் வச்சதுலேருந்து ஆரம்பித்து, தீபம் ஏற்றுறதுலேருந்து ஆரம்பித்து, சாமி படங்கள்லாம் கரெக்டாக வச்சதுலேருந்து ஆரம்பித்து, இந்த திருஷ்டிக்கு வாசலில் வைக்கிறதுலேருந்து ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுறவா அங்கே நான் வந்து பார்த்தேன். சரி. ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு பெரிய கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் போயிட்டு வந்தது. நிச்சயமா ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, அதை நோட் பண்ணி அதை ஃபாலோ பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ நான் போன வாட்டி யூரோப் போயிட்டு வந்தேன். இப்போ திருப்பி அடுத்த இந்த ஜனவரி மாதம் திருப்பி போகிறேன். சரி. அங்கேயும் அதே மாதிரி தான். ஓ. நம்ம சொன்ன ஆன்மீக தகவல், நம்ம சொன்ன விஷயங்கள் ரொம்ப பிரமாதமாக கடைபிடிக்கிறவா இருக்கா. இப்போ நான் அந்த வருஷத்துக்கு ஒரு முறை முந்தையெல்லாம் சொல்லுவேன், எப்பவுமே சித்திரை மாதம் வந்து பஞ்சாங்கம் வரும்போது ஹாரோஸ்கோப் பாருங்க, ஜாதகம் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அங்கே இருக்கிறவங்க இப்போ ஜனவரி மாதத்தை கடப்ப நியூ இயர், இந்த நியூ இயர் எப்படி இருக்கு சார், இப்போ 3 பெயர்ச்சி ஆக போகுது, எப்படி சார் எனக்கு இருக்கு, அவ்வளோ பேர் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், டெய்லி ஃபாலோ பண்ணுறவா இருக்கா. டெய்லி ஃபாலோ பண்ணுறவா. நான் சொல்லியாச்சு எந்த டேட்டுக்கு வரேன்னு சொல்லியாச்சு. ஆனாலும் சார் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருங்க சார், இன்னைக்கு எப்படி சார் இருக்கீங்க, அந்த கரெக்டாக ஃபாலோ அப் சொல்லுவாங்களே, எந்திரிச்சோ ஒரு குட் மார்னிங் அனுப்புறது, அந்த டே வந்து இப்படி அந்த மாதிரி ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுறவா இப்போ யூரோப்பில் வந்து நமக்கு நிறைய பேர் இருக்கா. நிறைய பேர் நமக்கிட்ட கேட்டுட்டு பண்ணுறாங்க. ஒரு விஷயம் ஆச்சுன்னா சார் எனக்கு வந்து இதை கேட்டுட்டு பண்ணுறோம், நாங்கள் முண்டியெல்லாம் இப்படி பண்ணாமல் இருந்தது தான் இப்படி காரணம், இப்போ நாங்கள் இப்படி இது எங்களை சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் லண்டன் போகும்போது உங்களை பார்த்தோன்னே என்ன சொன்னாங்க? ரொம்ப சந்தோஷம். அதாவது எனக்கு தெரிஞ்சவங்களை ஒருத்தர் போய் பார்த்தேன். அவங்க பார்க்கும்போது அவங்க சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், எங்கள் வீட்டில் ஒரு அப்பா அம்மா இல்லை எங்கள் வீட்டில் ஒரு அண்ணாவோ யாரோ வந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி வந்து நாங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னு. நான் போகும்போது நான் சொல்கிறேன், எனக்கு டைம் ஆகிடுது சார், இன்னொரு 1/2 hour இருங்க சார், இன்னொரு 1/2 hour இருங்க, இப்படி சொல்கிறவா இருந்துருக்க. போனதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, சார் உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாச்சு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அதுதான் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நேற்று அப்பாயின்மெண்ட் வந்தவங்களும் அதே மாதிரி தான் சொன்னாங்க, சார் உங்கள் நிகழ்ச்சி நாங்கள் பார்த்து நான் கிட்டத்தட்ட உங்களை ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், நீங்கள் சொன்ன அப்படியே அந்த விஷயங்கள் வந்து எனக்கு நடந்தது, திருப்பியும் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். அஸ்ட்ராலஜின்னு நடுவில் யார் யாரோ இங்கே சொன்னாலும் நான் போனாலும் அங்கே போய் உட்காந்து உங்களை யோசிக்கிறேன் சார் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல விஷயம் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து இயர் எண்டில் இருக்கோம் 2024ல். 2025ல் வந்து எல்லாருக்குமே பல கனவுகள் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அம்மாக்கள் அப்பாக்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கவலை என்னன்னா, நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு. எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம், ஆனால் திருமணம்ங்கிறது அவங்க முதல்ல அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டணும். இப்போ இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் வந்து பசங்களே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் சார்? இது வந்து பொதுவாக சுக்கரனுடைய ஒரு இது நம்ம ஒரு சைட் ஆஃப் பீப்புளை பார்க்குறோம். நம்ம இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு பிராண்ட் ஆஃப் கார் வாங்கணும், நீங்கள் இன்னோவா வாங்கணும் இல்லை BMW வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ இன்னைக்கு காலையில் இப்போ வெளியில் போனீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி எல்லாமே BMW தெரியும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு விதமான ஒரு தன்மைகள். அந்த மாதிரி இந்த திருமணம் ஆகாதவர்கள், நீங்கள் திருமணம் ஓகேன்னு சொல்லவங்க நிறைய பேர் இருக்கா, அதுவும் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஜாதக கட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து திருமணம் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் பாவம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த குடும்பஸ்தானம், குடும்ப யோகம்னு சொல்லுவாங்க. இந்த குடும்ப யோகம் அமையறதுக்கு இப்ப இருக்கிற தசா புத்தி, நான் ஜோதிடத்தை ரொம்ப தெளிவா சொல்றேன், இப்ப இருக்கக்கூடிய தசா புத்தி அவங்க ஜாதகத்துல அமைஞ்சதுனால் அவங்களுக்கு திருமண யோகம் வந்துருது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவங்களுக்கு தசா புத்தி காமிக்கவே இல்லை. சரி.
அப்போ இந்த திருமண ஸ்தானம் அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வேலைக்கு போய் ஸ்டடி ஆயிட்டு கல்யாணம் பண்றேன். கரெக்ட், அவங்க சொல்றதுல தப்பே கிடையாது. பட் அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய எதிர்காலம், இவங்களுக்கு ஏஜ் ஆகிறது, நம்ம எப்பவுமே இந்த வேலையிலையும் பணத்திலையும் சம்பாத்தியத்திலையும் ஆசை வந்துடுது அப்படின்னு சொன்னா அதுக்கு அளவே கிடையாது. கண்டிப்பா. ஸோ நம்ம அதுக்கு ஒரு அளவுகோல் வைக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம ஓடிண்டே இருப்போம். அதுக்கப்புறம் திருமணம் தடைபட்டுருது. இதுதான் நிறைய பேருக்கு காரணம். எப்பவுமே திருமணம் அம்மா அப்பா பேச ஆரம்பிச்சா வேண்டாம் அப்படின்னு சொல்லவே கூடாது. அதை முதல்ல நம்ம எடுத்துக்கணும். சரி, சிறப்பு. இப்போ வந்து பிரசன்னம் நீங்க பாக்குறீங்க, திருமண தடை இருக்கு. சில பேர் வந்து வரன் பார்த்துட்டே இருப்பாங்க, பாக்குறவங்களுக்கு எல்லாம் திருமணம் ஆயிடும், இவங்களுக்கு வந்து ஆகாது, இல்ல கடைசி வரைக்கும் இந்த டேட் முதற்கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ஆனா கேன்சல் ஆயிடும். இந்த மாதிரியான தடைகளுக்கு என்ன காரணமா இருக்கு? என்கிட்ட ஒரு அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க. ஜாதகம் பார்க்கறதுக்கு பார்த்தோம். ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுடைய கொஸ்டின் ஒண்ணுதான், சார் நான் கிட்டத்தட்ட 50 பேர் 100 பேர்கிட்ட பார்த்துட்டேன். சரி, நான் உண்மையே சொல்றேன், 50 பேர் 100 பேர்கிட்ட பார்த்துட்டேன் சார். உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. நான் வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்ததுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இவங்களுக்கு திருமணம் ஏற்பாடாயிருது. சரி, மாப்பிள்ளையும் ஓகே சொல்லிடுறா, அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. ஒரு 10 நாள் தான். யாராவது ஏதாவது சொல்லிட்டு இருக்காளா, எங்க ஃபேமிலில இருந்து யாராவது கூப்பிட்டு சொல்றாளா, அந்த ஒரு வருத்தம் இருக்கும். இவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது, இல்ல இந்த என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன விஷயங்கள்லாம் நடக்குது, இது வந்து 2வது டைம் இந்த மாதிரி நடக்குது சார் அப்படின்னு. ஸோ அவங்க ஜாதகத்தை நம்ம வந்து அனலைஸ் பண்றோம். என்ன அனலைஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்த உடனே எனக்கு அவளுக்கு பிரசன்னத்துக்கு சொல்லணும்னு சொல்லுது. சரி, பிரசன்னத்துல பார்க்கும்போது யார் இதை சொல்லியிருக்கான்னா பொண்ணே தான் சொல்லியிருக்காங்க. யாரு? பொண்ணே சொல்லியிருக்காங்க. இவங்க பேசுறது, இவங்க ஃபர்ஸ்டே வந்து அந்த பையன்கிட்ட சொல்றது, இந்த விஷயங்கள்லாம் நீ வந்து உனக்குன்னு தனியா வீடு இது பண்ணணும், இந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் அவன் பேசுறான். என்னடா இது என்ன ரொம்ப இது பண்றாங்களே, அப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா, ரொம்ப பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஃபியர் வந்துடுறது. ஓகே, இது 2 விஷயத்திலயும் ஜாதகத்துல தெரியல, ஆனா பிரசன்னத்துல தெரியுது. சோ இது வந்து ஒரு பெரிய இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, வேற எங்கேயோ பிரச்சனை. ஓகே, பட் பிரச்சனையே அங்க, அது என்ன பிரச்சனை, யார் பண்றான்னு தெரிஞ்சுக்க முடியும். நீங்க லிட்டரலா அவங்க வந்து அழுதது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அழுதுருப்பாங்க. ஜாதகம் பார்க்கவே தேங்கி 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 தேம்பி அழும்புறாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை பார்க்க முடியுது. பிரசனத்துல அவ்வளவு ரிசல்ட் கிடைச்சது. சரி, இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கு? 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை சொல்லிடலாம். 27/12/2024 குரோதி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா விசாக நட்சத்திரம் நைட்டு 9 மணி 4 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம். ஏகாதசி விடிய காத்தால 1 மணிக்கு முடிஞ்சு வருது. அப்போ தினத்துல ஃபுல்லா பார்த்துட்டிங்கன்னா துவாதசி இருக்கு. சந்திராஷ்டமம் அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்துக்கு நைட்டு வரைக்கும் மீனராசி 9 மணி 4 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசிக்கு நமக்கு சந்திராஷ்டமம் தெரியுது. நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15, 10 to 12 ராகு காலம், 3 to 4 யமகண்டம். இந்த நாளில் ஏதாவது விசேஷங்கள் இருக்கா அப்படின்னா வெள்ளிக்கிழமையே ஒரு விசேஷம் தானே, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு வரைக்கும் விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய அற்புதமான நட்சத்திரம். முருகப்பெருமானை வேண்டி வணங்குறதுக்கு உண்டான அற்புதமான நாள், அம்பாளை வேண்டி வணங்குறதுக்கு உண்டான அற்புதமான நாள். 10 to 12 ராகு காலம். போய் துர்க்கை அம்மனை எலுமிச்சம்பழம் போட்டு விளக்கேற்றுறது, நெய் விளக்கேற்றுறது, துர்க்கை அம்பாளை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இந்த நாள். ஸோ இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கு. ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்கும் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசிக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டம் வந்து இருந்துட்டு இருக்கு. அதனால புது காரியங்கள் எதுவுமே பண்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கிற பலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு சில காரியங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதாவது யாராவது பத்தி காசிப்ஸ் பேசுனா அப்ப பார்த்துக்கலாம். இப்போ அதெல்லாம் எங்கிட்ட பேசாது, இப்படி கட் அண்ட் ரைட்டா பேசிருங்க, தப்பு கிடையாது. இல்லையா அந்த இடத்த விட்டு வழகிறது. பிரச்சனைகளுக்கு துணை போகக்கூடாது. இன்னைக்கு படிப்புக்கு ரொம்ப நன்னா இருக்கு. பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்து பண்ணிக்கோங்க. பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சுக்கிறது நல்லது. இந்த தினத்துல பிள்ளையார் வழிபாட்டோட ஆரம்பிச்சு பாருங்க, தினம் சிறப்பா இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல காலங்கள், நல்ல காரியங்கள் நடக்கும். வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் போறவங்களுக்கு சிறப்பா இருக்கும். மறதி மட்டும் இன்னைக்கு நிறைய இருக்கும். அப்பப்போ வண்டி சம்பந்தமான பிரச்சனை, வீண் விரயங்கள் ஆகும். பெருசா எடுத்துக்காதீங்க. ஏதோ சரி இப்படிதான் இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு மாத்திக்கலாம். அனாவசிய செலவுகள் பண்ணாதீங்க. தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, பணத்தை நிறைய கையில வச்சுக்காதீங்க.
தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சிருவேன். இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்பட்டவன் நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். பிரயாணத்தை பற்றி சிந்தனை செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. எதெல்லாம் வாங்கணும், எதெல்லாம் வாங்கப்படாது, இதெல்லாம் காஸ்ட்லி, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் அவசியம் அனாவசியம்னு சொல்லி அதை அழகாக நோட்ஸ் எடுத்துப்பேன். இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம என்ன பண்ணணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. திருப்பதி வேங்கடநாத சுவாமியை வழிபட்டு தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். வீடு, இடம், பொருள், வாகனம், இன்ஜினியர்கிட்ட பேசுறது, வாஸ்து பார்க்கறது, வீட்டில் குறை இருக்கான்னு கேட்கறது, தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேடுறது, வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவா இடம் மாற்றம் பண்ணுறது, ஏதேனும் பொருள் வாங்கிறது, பொருள் சேர்க்கறது, gift வர்றது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. தினம் சிறப்பு உண்டு. இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா சிறப்பாக இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு பிரயாணம் இருக்கும். மனசில் நிறைய யோசனைகள் இருக்கும். கையெழுத்து போடும்போது கவனம் தேவை. மற்றவர்களை பற்றி பேசும்பொழுது பின்னாடி அவள் நிற்கிறாளான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒருத்தட்ட ஒரு காரியம் சொல்கிறான், அது திருப்பி பேசின நபருக்கே போயிடும். அது 2 3 ஒரு படத்தில் வரும் இல்லையா, சொம்பு கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லிடுவான். அது தங்க சொம்பாக கொடுத்தா தான். அந்த மாதிரி நம்ம ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டோம், இப்படி சொல்லிட்டாங்களேன்னு யோசனை இருக்கும். தம்பி தங்கைக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைக்கி உங்களுடைய பேச்சு மற்றவங்களுக்கு ஒரு வேத வாக்காக மாறும். இன்றைய தினத்தில் குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா சிம்மராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கன்னி ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை பேசுவேல் ரொம்ப பேசிட்டணும் அப்படின்னு பேசினதுக்கப்புறம் யோசிப்பீங்க. நகைச்சுவையாக பேசுவேல், அவளுக்கு பிடிக்கணும் இல்லையா. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுன்னா, ச்சே என்னடா வாழ்க்கை இதுன்னுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவா சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டா, அப்பா அதெல்லாம் நம்ம லைஃப் மாதிரி யாருக்கு அமையும். அந்த மாதிரி நம்மளே என்னடா அது மாற்றி யோசிக்கிறோமான்னு இன்றைக்கி யோசனை நிறையா இருக்கும். பண சம்பாத்தியத்துக்காக ஒரு பிரயாணம் பண்ணிட்டு வருவீங்க. இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக. காலையில் எந்திரிக்கும் போது பாசிட்டிவாக எல்லாரும் பேசணும். நெகட்டிவாக பேசினா பிடிக்காது, கோவம் வந்துடும். தூங்கும்போது லைட்டு போட்டாலோ கூட்டுற சத்தம் கேட்டாலோ யாராவது பேசினாலோ 2 கத்திடுவேன். ஏதாவது காலங்காத்தால் இப்படி ஆரம்பிக்குதுங்கிற கோபம் வரும். இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா பிரமாதமாக இருக்கும் கன்னிராசிக்கு. துலா ராசி நண்பர்களுக்கு குழந்தைகளுக்கு நிறைய நல்லது பண்ணும். குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணும். குழந்தைகளை பார்த்தா அப்படியே சந்தோஷமாக மாறிடுவேன். இன்றைய தினத்தில் பிரயாணம் வேண்டாம், யோசித்து சில காரியங்கள் பண்ணலாம். பலவிதமான யோசனைகள் வரும், அது பெருசாக எடுத்துக்காதீங்க. பாசிட்டிவாக இருந்ததுன்னா சூப்பர், அது அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. நெகட்டிவாக இருந்ததுன்னா வீட்டில் அம்மா அப்பா கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் அப்படியே பேசுங்க, மறந்துடுவீங்க. வெளியில் எங்கேனும் செடிக்கு தண்ணி ஊற்றுறது, துளசியை சுற்றி வர்றது, பக்கத்து கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஏதாவது வேண்டுதல் ரொம்ப நாள் இந்த வேண்டுதலை நிறைவேற்றுறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பண விவகாரங்களில் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் டக்குன்னு போய் காசை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது, கவனமாக இருக்கணும். துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் மனசில் வச்சுட்டு இருப்பேன். இப்படியாவது அப்படி இது அப்படி ரொம்ப யோசிக்க வேண்டாம். பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்லாம் நிறைய சிந்திக்கப்படாது. எதாக இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு போயிடணும். இவ்வளோ பண்ணியிருக்கேன், பட் எனக்கு இன்னும் பலன் வரலையேன்னு நினைக்கிறேன். கடனுக்காக கடன் வாங்கப்படாது. நம்ம கஷ்டப்படுறது ஏன் இவாளுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு பக்கத்தில் இருக்கவாள் நினைப்பேன். தயவு செய்து எப்போவுமே ஓஷோ ரஜினிஷ் சொல்கிற மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை மற்றவர்களிடம் திணிக்காதீர்கள்னுவர். அதில் ரொம்ப 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 கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விரயங்கள் பின்னாடி லாபங்களாக மாறும். வீடு விரயம், தங்கம் வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் வச்சுட்டேன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பணம் சம்பாத்தியம், வீடு பெருமைகளை மற்றவர்களிடம் இன்றைய தினத்தில் சொல்லக்கூடாது. சமயபுரம் மாரியம்மன் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்ப சூப்பர் நாள். ஃப்ரெண்டு ஏதேனும் ஒரு உதவிகள் செய்வா, பரவாயில்லையே நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இது பண்ணிவிட்டாலேன்னு சந்தோஷப்படுவேன். நிறையா காரியம் பிரமாதமாக இருக்கும். எஜுகேஷன் சூப்பராக இருக்கும். வேலை எங்கேயாவது படிக்கணும்னு முயற்சி பண்ணுவேன், சூப்பராக இருக்கும். சிஸ்டத்தில் போய் கூகுளில் போய் தேடுவேன் எல்லாத்தையும். அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன ஸ்கெடியூல் பண்ணி இந்த காரியத்தை. யாராவது கோவப்பட்டு பேசினா, எப்போ எனக்கு பிரச்சனையே வேண்டாம், நான் பாட்டுக்கு என் வேலையை பண்ணுறேன்னு இப்படி தள்ளி போயிடுவேன். தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் வேல் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். மகர ராசி நேயர்களே, மனதில் தோன்றதை அப்படியே பேசிடுவேன். அவள் தப்பாக நினச்சானு நினைக்காட்டின, எனக்கு மனசில் தோன்றெடுத்து பேசிவிட்டேன். டப்புன்னு சொல்லுவேன். இந்த சட்டை நல்லா இல்லை, இந்த இது நல்லா இல்லை, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை, ரொம்ப தெளிவாக சொல்லிவிடுவேன். அதில் ரொம்ப கிளியராக இருப்பேன். மற்றவ என்ன நினச்சா எனக்கு என்னங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இருப்பினும்
சில நேரங்களில் கொஞ்ச நேரம் கழித்து நீங்களே போய் சமாதானப்படுத்தி இப்படி பேசிவிட்டேன், ஏன்னா மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேன்றதை அப்படி சொல்லிவிடுவேன். தெய்வ வழிபாடு அசரீதியாக தோன்றது யாராவது சொன்னான்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு ஆசை வரும். கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கணும். முதல்ல கடனை அடைச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு உண்டான நுணுக்கங்களை கற்றுப்பீங்க. அது பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஃபினான்ஸ் பற்றி, அதே மாதிரி ஆட்கள் எடுக்கிறத பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா சிறப்பாக இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்பு இருக்குது, உங்களுக்கு நிறைய முயற்சிகள் இருக்குது, இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி பிரயாணங்கள் நிறையா இருக்கும். அப்பா நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும். ஏதோ ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருந்து ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் வருமா, அவா பேசுவா பா இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேங்கிற மாதிரி இன்றைய தினம் சிறப்பாக போகும். யோகா, தியானம், எக்ஸசைஸ், ப்ரீத்திங், இதெல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன். ரொம்ப பிரமாதமாக இருந்துட்டு இருக்கும். புது ஆளை வேலைக்கு எடுக்கிறத பற்றி நிறைய யோசிப்பீங்க. பழைய ஆட்களை அந்த மாற்றிட்டு புதுசாக போடணுங்கிற சிந்தனைகள் மனசில் வரும். ரொம்ப நாள் பெண்டிங் இருந்த விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிக்கணும். குலதெய்வ வழிபாட்டோட ஆரம்பிக்கணும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கு இல்லையா, அதனால் யோசிக்கணும். மற்றபடி உத்திரட்டாதி பூரட்டாதிக்கு பரவாயில்ல. இருப்பினும் மீனராசிக்கு இன்றைய தினத்தில் பகல் பொழுது காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி என்ன விரதம், சாப்பாடா இல்லை மௌன விரதம். கொஞ்ச நேரம் அப்படியே யோசிக்கிறது. எங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வருது, டயத்தை அப்படியே அந்த கோயிலில் சுவாமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறது, ஒரு மந்திரம், ஒரு 1008 அர்ச்சனை இருந்ததுன்னா அந்த அர்ச்சனையை படிக்கிறது, ஒரு நிற்கின்னு உட்காந்து கொஞ்சம் ஜப தபங்கள்லாம் எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. ரொம்ப கூர்மையான பொருட்கள், வெயிட்டான பொருட்கள், வழுக்கிற இடத்துல முடியாத விஷயங்கள் எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா மீனராசிக்கு பிரமாதமாக இருக்கும் இன்றைய தினம். சார், திருமணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பிரசன்னத்தில் நீங்கள் இந்த திருமணம் அப்படின்னு ஒரு பொருத்தமோ இல்லை அதுக்கான ஒரு விஷயமோ பார்க்கும்போது இந்த தோஷத்தினால ஏற்படக்கூடிய திருமண தடை அதுவுமே தெரியுமா? அதாவது தோஷத்தினால ஏற்படக்கூடிய திருமண தடைகள் எந்த மாதிரி தோஷங்கள்லாம் ஒரு மனிதனுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நிறைய தோஷங்கள். இன்னைக்கு தோஷம் இல்லைன்னா கல்யாணம் ஆகிறதே கஷ்டமாக இருக்குது. சுத்த ஜாதகம்னு சொன்னால் தான் பயமாக இருக்குது. ஏன்னா மேக்சிமம் ஏதோ ஒரு தோஷங்கள் இருக்கிறதா அவங்கள ஜாதகத்தில் இருக்குது. தடைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ராகு கேதுனால இருக்கக்கூடிய தடைகள், திருமண தடைகள்னு. ஒருத்தங்க இப்போது ஜாதகம் பார்க்க வரும்போது ஏஜ் 34. சரி. ஸோ 34க்கு அவங்களுக்கு திருமணம் ஏற்படணும். ஆனால் தடைகள் ஆகுது அவங்களுக்கு. அப்படியே தடைகள் ஆகிட்டே போகுது. அவங்களுக்கு என்ன காரணம் இல்லை. பட் அவங்க எப்பத்துலேருந்து பார்க்குறாங்க நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த ஏஜ் ஆஃப் 25 9 இயர்ஸாக 10 இயர்ஸாக பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 9-10 வருஷம் பார்த்தாலும் அவங்களுக்கு சரியா ஒரு ஜாதகம் அமையலை. அப்போ அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது தோஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பேர் விவாக தோஷம்னு பேர். டைரக்டாக போய் அது கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அது பாதிக்குது. ஸோ விவாக தோஷம் அதில் இருக்கிறத நம்மளால் புரிய முடியாது. ஓகே சார். அதே மாதிரி இந்த திருமண யோகம் வேற எதுக்கோ ஜாதகம் பார்க்க வந்திருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது, திடீர்னு ஆக்சிடென்டல் மேரேஜ் மாதிரி அது நல்ல விஷயமாவும் அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு? வாளுக்கு கல்யாணம் ஆயிடுதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய வாழ்க்கை நிறைய பேர் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைஃப் அமைஞ்சவங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாமல்லாம் கிடையாது. ஒரு மாசத்துல ஒரு 5 பிரச்சனை வந்துச்சுன்னா அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, விட்டு கொடுத்து போயிடுறது. நான் இப்போ அந்த இதுக்கு முன்னாடி யூரோப் போனேன்ல, அப்போ இங்கே இருந்தவங்க எங்கிட்ட ஹாரோஸ்கோப் பார்த்தவங்க அங்கே போய் பார்க்கும்போது சரி காலையில் அவர் என்ன சொன்னார், சார் இந்த டயத்துக்கு வரீங்களான்னு. எஸ், நான் போனேன். கூட்டிகிட்டு காரை டிரைவ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்டோரு, ஓகே, அந்த ஸ்டோருக்கு போய் வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் அவர் வாங்கிட்டு வராரு, வீட்டுக்கு வராரு. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, அம்மா என்னென்ன வாங்கணுங்கிற ஒரு செக்லிஸ்ட் அனுப்பு. அதெல்லாம் அனுப்பிச்சு இது இருக்குது இது இல்லைங்கிறத வாங்கிட்டு எடுத்து போகிறாரு. எடுத்துகிட்டு போன உடனே அவங்க ரெடியாக டிஃபன் வைக்கிறாங்க. போன உடனே உட்காந்து பேசுகிறோம், சாப்பிட்றோம். உட்காந்து பேசினதுக்கப்புறம் அந்த குழந்தை வருது. அந்த குழந்தைக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி கொஞ்ச நேரம் இது பண்ணதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரு பெரிய விஷயம், சார் உண்மையாகவே நான் சொல்கிறோம், எங்களுக்கு ஏற்பட்டது ஒரு திடீர்னு டக்குன்னு பார்த்தோம், டக்குன்னு இந்த பொண்ணு அமைஞ்சது, கல்யாணம் பண்ணிட்டோம். நீங்கள் தான் உங்கள் ஆஃபீஸில் இருந்தால் ஓகே சொன்னாங்க, பண்ணிட்டோம். இன்னைக்கு உண்மையாகவே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறத விட 1000 மடங்கு நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன், 1000 மடங்கு நல்லா. இந்த வார்த்தை வர்றது ஒரு பெரிய விஷயம், பெரிய சாதாரண விஷயம். அது ஒரு பொண்ணோட வாயிலிருந்து வர்றது பெரிய விஷயம். அவர் நான் உடனே இருக்குன்னு உங்களுக்கு அப்படின்னு 10,000
இதை விட நான் முன்னேறி இருக்கேன் சார். அடேங்கப்பா. இவங்க வந்துதான் என் லைஃப்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் போய் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் சார். நான் எந்த வேலையா இருந்தா பகிர்ந்துடுறேன் சார். காலையில இந்த ஒர்க்கை என் ஒர்க் இந்த ஒர்க்கை நீ பண்ணு. அவ என்னோட இதுல குழந்தையோட விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன் சார். என்னோட விஷயத்துல அவ தலையிட மாட்டேன் சார். ஸோ இதுல ரொம்ப அழகா இருந்துருக்கோம். ஒண்ணே மட்டும் அவளுக்கு கோவம் வரும். என்ன நான் சரியா சாப்பிடலாம், டயத்துக்கு வரலைன்னா கோவம் வரும் சார். அது எல்லாமே அவ ஓகே சார் அப்படின்னா. நல்ல விஷயம் தானே. சூப்பர். ஸோ ரொம்ப பாசிட்டிவாக முடிச்சிருக்கோம் இந்த எபிசோட. திருமணம் சார்ந்த நிறைய விளக்கங்கள் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. பிரசன்னத்தில் இதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள், அதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் சார். உங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு சரி நல்வாழ்த்துக்கள். அடுத்து வரக்கூடிய இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகா. நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.